வணக்கம் மக்களே! நீங்க பார்க்குறது கேட்குறது லாஸ்ட் ஷோ. நாங்க ஹோஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெனம் 3 த லாஸ்ட் ஸோட ட்ரெய்லர் 2 தான். ஸோ சட்டுப்புட்டுன்னு டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். வாங்க. ட்ரெய்லர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, நம்ம எடி அண்ட் வெனம் வந்து ஃப்ளைட்டோட விண்டோலருந்து தொங்கிட்டு போற மாரி தான் காட்டுறாங்க. இதுலயே நம்ம ஹாலிவுட்ட வந்து டீஸ் பண்ணிட்டாங்க. எடி வந்து என்ன சொல்றாருன்னா, "ஹவ் டு டாம் க்ரூஸ் டூ திஸ்?" டாம் க்ரூஸ் எப்படி இத பண்றாரு? அப்படிங்கிற மாரி கேட்கிறாரு வெனம் கிட்ட. அதுக்கப்புறம் வந்து இனிஷியலா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வெனம் வந்து ஹோல்டு மட்டும் பண்ணிட்டு இருக்கிற மாரியும், எடி வந்து அ டைரக்ட்டா காத்த அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிற மாரியும் காட்டியிருப்பாங்க. அந்த டயலாக் சொன்னதுக்கு அப்புறம், மூச்சு விட முடியல அப்படிங்கிறத அது வெனம்க்கு கன்வே பண்ணதுக்கப்புறம், வெனம் வந்து எடிக்கு வந்து மாஸ்க்கா மாறுது. அத நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டயலாக் சொல்லி முடிச்சோனயுமே கை வழியா அப்படியே வெனம் போய் மாஸ்க்கா மாறுறது தெரியும். அதுக்கப்புறம் நாட்டி லுக்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெனம் அந்த உள்ள இருக்கிற பொண்ண பார்த்து கண்ணடிக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த வெனம் ஆர்மி ஃப்ளைட் மேல லேண்ட் ஆன அடுத்த செகண்ட் எடி அண்ட் வெனம் வந்து ஃப்ளைட்லேருந்து தூக்கி எறியப்படுறாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் என்ன சொல்றது? எடியும் வெனமும் அந்த டெசர்ட்ல மாட்ற மாரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் காட்டுன ஷாட்ல இருக்கும். எப்படி அங்க போய் மாட்றாங்க? இவங்க எதுக்காக இப்படி ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கிறாங்க? எங்க டிராவல் பண்றாங்க? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். அப்படி அங்க ஃப்ளைட்லேருந்து விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெனமே வந்து பேராசூட்டா மாறுது. நம்ம இனிஷியலா காமிக்ல அண்ட் கார்ட்டூன்ஸ் இல்ல அனிமேஷன் ப்ரீக்வலா பார்த்திருந்தோம்னாலே தெரியும். வெனம் வந்து ஒரு எந்த ஒரு பொருள அப்சர்வ் பண்ணுதோ, அத வந்து வெப்பனா மாத்திக்க முடியும். ஒரு கத்தி அப்சர்வ் பண்ணுச்சுன்னா, கத்திய கையிலேருந்து வர வைக்க முடியும். கன் அப்சர்வ் பண்ணுச்சுன்னா, அந்த கன் ஷூட் பண்ண முடியும். அந்த மாரி. பட் இதுக்கு முன்னாடி அந்த வெனம் அண்ட் லெட் தேர் பி கார்னேஜ்ல பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எதுவும் காட்டல. பட் இந்த பாட்டுல வந்து பாராசூட் ஃபார்ம் பண்ற மாரி காட்டியிருக்காங்க. அங்க லேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க திரும்ப எப்படி ஸ்டேட்ஸ்குள்ள வராங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. அதுக்கு தான் அந்த அ ஹார்ஸ யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல மீன யூஸ் பண்றதா இருக்கட்டும். நீங்க இப்போ சமீபத்தில அந்த போஸ்டர்ஸ்லயே பார்த்துருக்கலாம். வெனம் ஃபிஷ் அண்ட் வெனம் ஹார்ஸ் அஃபிஷியலா லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த வெனம் ஃபிஷ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. வெனம், எடி போயிட்டு இருக்காங்க. கூட வந்து சோல்ஜர்ஸும் வர மாரி காட்டியிருப்பாங்க. பின்னாடி ஷாட்லயே உங்களுக்கு தெரியும். தனியா வந்திருக்க மாட்டாங்க. வெனம் அவங்க கிட்ட இருந்து அந்த சோல்ஜர்ஸ் இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஃபிஷ் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வேகமா ஸ்விம் பண்ணி போற மாரியும் காட்டியிருப்பாங்க. அண்ட் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா, நடு டெசர்ட்ல இருக்கிற இடத்துல அந்த ஒரு ஹார்ஸ் மட்டும் இருக்கும். சீக்கிரம் போன ட்ரெய்லர்லயே எடி சொல்லியிருப்பாரு. இந்த குதிரைய நீ சீக்கிரம் சாப்பிடுறதுக்குள்ள நம்ம இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கேத்த மாரி ஏன்னா, வெனம் வந்து எந்த ஒரு ஹோஸ்ட்ட வந்து எடுத்துக்குதோ, அடாப்ட் பண்ணிக்குதோ, அந்த ஹோஸ்ட்டோட லங்ஸு இல்ல பார்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே வெனம் வந்து சாப்ட்டுரும். ஆனா எடிக்கு வந்து அப்படி என்ன ஆகுதுன்னு தெரியல. சாப்பிடுதா இல்லையாங்கிறது தெரியல. எடி மட்டும் ஃபுல்லாவே இருக்காரு. அண்ட் வெனம் பார்த்தீங்கன்னா, காமிக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, எடி ப்ராக்கோட உடம்புல ஃபுல்லாமே செட் ஆயிருக்கும். அவரு வெனமா மட்டும் தான் எல்லா டைமுமே இருப்பாரு. சம்டைம்ஸ் மட்டும் அந்த ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மட்டும் தான் அந்த ஃபேஸ் தெரியும். பட் இதுல வந்து எடியாவும் இருக்காரு, வெனமாவும் இருக்காரு. மூவிக்கு அப்படி குடுக்க முடியாது. ஏன்னா, நம்ம டாம் ஹார்டி தான் ஸ்டார் ஆஃப் த ஃபிலிம். டாம் ஹார்டி ஃபேஸையும் காட்டியாகணும். ஃபுல்லா வெனமாவும் காட்ட முடியாது இல்லையா? அதுக்காக. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆர் ரேட்டடா வரலாம். ஏன்னா, இதுல ட்ரெய்லர்லயே பார்த்தீங்கன்னா, நல்லையும் டீஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லோட அந்த ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ மட்டும் காட்டியிருப்பாங்க. அண்ட் வெனம் பிளானட்ட காட்டியிருப்பாங்க. வெனம் வந்து எதுக்காக பூமிக்கு வந்தது? அப்படிங்கிறதும் இதுல ட்ரெய்லர்ல பட்டும் படாம சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சுட்டாங்க. என்னோட கிரியேட்டர் வந்து. அவங்க இங்க வரத வந்து நிறுத்தவே முடியாது. நல்லுக்கு வந்து என்கிட்ட இருக்கிறது ஒண்ணு தேவ. அப்படி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ வெனமோட அந்த கேப்பபிலிட்டி தான். மத்த ஹோஸ்ட் கூட ஈஸியா பாண்ட் ஆகக்கூடியது. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த ரியாட்டா இருக்கட்டும், இல்ல செகண்ட் பார்ட்ல அந்த கார்னேஜா இருக்கட்டும். அவங்களுமே ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து அந்த ஹோஸ்ட்னால ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருந்தாலும் 2 பேர்னால ஒண்ணா சேர்ந்து வேலை செஞ்சிருக்க முடியாது. அவனுக்கு ஒரு கோல் இருக்கும், இவனுக்கு ஒரு கோல் இருக்கும். அதே மாரி செகண்ட் பார்ட்ல அந்த கார்னேஜும் பார்த்தீங்கன்னா, வில்லன்ஸ் 2 பேத்துக்குமே அந்த வெனம் கார்னேஜா இருக்கட்டும், இல்ல மெயின் வில்லன் ஹியூமன் வில்லனா இருக்கட்டும். அவங்க 2 பேத்துக்குமே தனித்தனி செப்பரேட் கோல்ஸா இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. பட் வெனம்க்கும், எடி ப்ராக்குக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். இன்ஃபாக்ட் நீங்க ஸ்பைடர்மேனுக்கே பார்த்தீங்கனாலும், ஸ்பைடர்மேனோட பாண்டிங் ஆகுறது தான் வெனம். பட் ஸ்பைடர்மேன் கிட்ட இருக்கிறத விட ஒரு அதிகப்படியான பாண்டிங் வந்து வெனம் வந்து எடி கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். அதனால தான் எடி கிட்ட லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். அந்த ஏஜென்ட் வெனம் அப்படிங்கிற இதுவும் இருக்கும். இதுல அந்த ஏஜென்ட் வெனம் அந்த இத காட்டுவாங்களான்னு தெரியல. அந்த ஸ்டோரி லைன் ஃபாலோ பண்ற மாரி தெரியல சோனி வந்து. பட் எடி ப்ரோக்காவோட அந்த வெனம் அந்த ஸ்டோரி மட்டும் ஃபாலோ பண்ணாங்க. ஏஜென்ட் வெனமா மாற அது ஷீல்டு எம்சியூக்குள்ள வந்தா மட்டும் தான் அது நடக்கும். பட் இவங்க எம்சியூ கூட வெனம ஷேர் பண்ற விருப்பம் இல்லைன்னு தான் நெனைக்கிறேன். நீங்க நோவே ஹோம்லயே பார்த்திருந்தீங்கன்னா, நம்ம மார்டோ தான் வந்து அந்த பேலன்ஸ் அந்த வெனமோட அந்த சின்ன பிசுற வந்து எடுத்துட்டு போற மாரி காட்டியிருப்பாங்க. இதுலயும் மார்டோ வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ல மார்டோ வரல. பட் இந்த எம்சியூ
சோனிவர்ஸ் ஸ்பைடர்வர்ஸும் கொஞ்சம் மிங்கிள் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடோ வந்து உள்ள எடுத்துட்டு வர மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதில் வந்து மாடோ வந்து பெரிய ரோலாக ப்ளே பண்ணியிருக்காரு. நோவே ஹோமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிம்ஸுக்கு மட்டும் போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு வந்திருப்பாரு. பட் அதுலேருந்து தான் படமே ஸ்டார்ட் ஆகுங்கிற பட்சத்தில் இதில் வந்து மாடோ வந்து மெஜாரிட்டி ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெனம் கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த மாதிரி அந்த ரியாட் வெனம் எல்லாத்தையுமே அடைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா கேஜஸ், அதே மாதிரி இந்த பாட்டிலையுமே காட்டுறாங்க. வெனம் மாதிரியே இருக்கிற மற்ற எல்லா வெனம்ஸையுமே காட்டுறாங்க, சிம்பயாட்ஸையுமே காட்டுறாங்க கேஜஸ்ல அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி. ஸோ அதை வச்சு மறுபடியும் நம்ம சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ மனிதர்களால் ஸ்பேஸில் வாழ முடியும், வெனம் சிம்பயாட்ஸோட சேர்ந்து ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு. பட் இந்த ட்ரைலரில் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறாங்க, மனிதர்களும் சிம்பயாட்டும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வாழ முடியாது. ஸோ அப்படி வாழ்ந்தால் இந்த பூமிக்கு தான் ஆபத்து, பூமி அழிஞ்சிரும். அதுக்கு நம்ம எடி சொல்கிறாரு, ஆனால் எனக்கு அவன் வேணும், வெனம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஸோ வெனம பூமியிலிருந்து கூட்டிட்டு போறதா இருக்கும், இல்லைன்னா பூமியை அழிக்கிற மாதிரி காட்டலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல சோனிவர்ஸ்ல இருக்கிற வெனம் வந்து எம்சியூக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி காட்டலாம். அப்படி இல்லைன்னா பிளாட் லீக்ஸ் படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் வெனம்பர்ஸ்ல இருந்து ஸ்பைடர் யூனிவர்ஸ்குள்ள ஜம்ப் ஆகுற மாதிரி தான் முடிக்க போறாங்க. இந்த வெனம் 3 இந்த ட்ரியாலஜி வந்து என் பண்ண போறாங்க. வெனம்பர்ஸ்னு இது வரைக்கும் தனியா இருந்தது வந்து இனி இந்த ஸ்பைடர் வேர்ஸ்குள்ள போயிடும். ஸோ இது டோபி மேக்கருக்குள்ள போதா, இல்ல டாம் ஹாலண்ட்குள்ள போதா, இல்ல ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட யூனிவர்ஸ்குள்ள போகுதான்னு தெரியல. பட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு யூனிவர்ஸ்குள்ள போனா நான் ரொம்பவே ஹாப்பி ஆவேன். ஏன்னா அந்த ட்ரியாலஜி அப்படிங்கிற அந்த ஒரு இது பெண்டிங்ல இருக்கு. அண்ட் பிளாக் சூட் அந்த இது எல்லாமே. அண்ட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் வந்து யாருமே வெனம்க்கு பயப்படல. ஃபர்ஸ்ட் 2 பாட்டுல பார்த்தீங்கன்னா வெனம பார்த்தாலே பயந்து ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இந்த பாட்டுல பார்த்தீங்கன்னா அந்த வெனம அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல வெனம சுத்தி சோல்ஜர்ஸ் வந்து எலக்ட்ரிக் கன்னை வச்சு அட்டாக் பண்ற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ வெனம வந்து தைரியமா அட்டாக் பண்றாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெனம் 1 இருக்கும், லெட் தேர் பி கார்னேஜா இருக்கட்டும், இல்ல நோவே ஹோம்ல வர அந்த ஒரு சின்ன சின்ன கிளிம் ஷாட் வந்து எடிக்கு வந்து மைண்ட்ல வந்துட்டு போற மாதிரி ஒரு கிளிம்ஸா வந்துட்டு போற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஸோ வந்து ரெமெம்பர் பண்றாங்க, இந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம தாண்டி வந்திருக்கோம், இவ்வளவு நாள் நம்ம ஒண்ணா இருந்திருக்கோம், அந்த பிணைப்பு வந்து நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதும். அண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அதே ஒரு சீனை வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அந்த பைக் சேஸ் சீனா இருக்கட்டும், குதிரையில வந்து அந்த குதிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பைக்ல இருந்து தனியா ஸ்பிளிட் ஆகி வந்துருவார் இல்லையா, வெனம் வந்து பைக் இழுத்து பிடிக்கும். அதே மாதிரி இதுல அந்த ஹார்ஸ்ல ஒரு சீன் இருக்கும். பட் பைக் ஓட்டுற மாதிரி வெனம் பைக் ஓட்டுற மாதிரி அந்த சீன் இருக்கும். இதெல்லாமே அந்த சின்ன சின்ன டச்சஸ் நல்லா இருந்தது. இந்த பாட்டில் நல்லா நீங்க முழுசா காட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது, சும்மா ஒரு டீஸ் மட்டும் தான் பண்றாங்க. ஸோ நல்லா வந்து இன்னொரு ஸ்பைடர்மேன் கூட கம்பேர் பண்றதுக்கான ஒரு வில்லனை தான் வச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துல குவாலிட்டி பாத்தீங்கன்னா ட்ரைலர் அவ்வளோ இதாக இருக்கு, நல்லா தூக்கி கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபுல்லா நைட்டில் நடக்கும், செகண்ட் பார்ட் அந்த சர்ச் ஃபைட்ல இருட்டில் தான் நடக்கும். ஸோ இதுல வந்து கிளைமேக்ஸ் எங்க நடக்குது அப்படிங்கிறது நீங்க கெஸ் பண்றீங்க. அதை வந்து எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எவ்வளோ பேர் கரெக்டாக கெஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு டேக்லைனோட முடிச்சிருப்பாங்க, டில் தே பார்ட் அன்டில் டெத் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக்லைனை முடிச்சிருப்பாங்க. ஸோ வெனமும் எடியும் பிரிவாங்களா மாட்டாங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டோட எடியும் பிரியிற மாதிரி தான் காட்டி முடிக்க போறாங்க அப்படின்னு தோணுது. அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து 2 பேரும் சேர்ந்து ஜம்ப் ஆகலாம், இல்லைன்னா வெனம் மட்டும் ஜம்ப் ஆகுற மாதிரி காட்டலாம். ஸோ இங்கிருந்து எடிகிட்ட இருந்து பிரிஞ்சு போய் ஸ்பைடர்மேன் கிட்ட ஜாயின்ட் ஆகுற மாதிரி முடிக்கலாம். பட் ஆக்சுவல் ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எழுதப்பட்ட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் கிட்ட இருந்து தான் எடிகிட்ட வர மாதிரி இருக்கும். அதைத்தான் நமக்கு வந்து ஸ்பைடர்மேன் 3ல காட்டியிருப்பாங்க. சாம் ரைமி அண்ட் டோபி மேக்கர் காட்டியிருப்பாங்க. பட் இதுல வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றாங்க. இந்த வெனம் வேர்ஸ்ல வந்து எடி பிராக் கிட்ட இருந்து ஸ்பைடர்மேன் கிட்ட வெனம் போற மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி காட்ட போறாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல, நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ எவ்வளோ பேர் இந்த படத்துக்கு அவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு மறக்காம சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த வருஷம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. யார் யார் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக போறீங்க அதையும் எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. நான் உங்களோட அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். டடா பை பை, சி யூ.